அதே மாதிரி சரியான தூக்கம் இருக்கணும். நிம்மதியாக தூங்கணும். ஒரு 8 ஹவராவது தூங்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிங்கனாவே ஆண்மை குறைபாடு வந்து மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ஆண்மை குறைபாடுன்றது ஒரு நோயாக நினைக்காம அது ஒரு குறைபாடுன்னு நினைங்க. ரொம்ப அருமையாக வாசனை இருக்குது. இந்த லேகியத்தை காலை ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பால் குடிக்கலாம். இல்லைனா தோற்பான பழச்சாறுகள் எடுக்கலாம். இதை வந்து காலையில் நைட்டு 2 வேளை பாலில் சாப்பிட்லாம். கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். இல்லை கலந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, விந்து பையில் இருக்கிற கோளாறுகள் மட்டும் இல்லை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நம்ம இன்றைக்கி ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இளைய தலைமுறையிலேருந்து வயசானவர்கள் வரையும் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் ஆண்மை குறைபாட்டால் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் வெளியே சொல்கிறாங்க, ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியல. இதனால் விவாகரத்து, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது. கை கால் நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை கை காலில் ஏற்படுது, உடலில் ஏற்படுது, கை கால் நடுக்கம் ஏற்படுது. அதேமாதிரி மொட்டாலிட்டி 0 அப்படின்றாங்க, உயிரணுக்கள் இல்லைன்றாங்க, விந்தணுக்கள் இல்லைன்றாங்க. இது உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு அற்புதமான உணவுகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா எள். நைட் டைமில் ஒரு அரை கைப்பிடி எள்ளை எடுத்து நல்லா சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம் தினமும். ஆண்மை குறைபாடு உள்ளவங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது, விந்து நீர்த்து போயிருக்கு, டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனே விந்து வெளியே வந்துடுது அப்படின்றவங்களுக்கு இந்த எள் அற்புதமாக வேலை செய்யும். இதோட நார்மலாக இருக்கிற வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை வாங்கி நைட்டில் ஒரு 30 வேர்க்கடலையை ஊற வச்சிடணும். ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி. அடுத்த நாள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றில் எடுத்து வேர்க்கடலையோட நாட்டு சக்கரை கலந்து தான் சாப்பிடணும். வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா பித்தம் அதிகமாகும். நாட்டு சக்கரையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். இது தினமும் 30 சாப்பிட்டு வரலாம். அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, சிறு பூனைக்காளி அப்படின்னு பழம் இருக்குல்ல, மஞ்சள் கலராக இருக்கும். அந்த பழத்தை வந்து ஒரு நாளைக்கு 5-10 சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் குளிர்ச்சியாக ஆகும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது போல் உள்ள பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். அதே சமயத்தில் விதை அதிகமாக இருக்கிற பழங்கள் எது வந்தாலும் சாப்பிட்லாம். என்ன இருக்குது, அரச பழத்தில் இருக்குது, ஆலம்பழத்தில் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆண்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய பழங்கள். மூலிகைகளில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால், ஓரிதழ் தாமரை, அது சாப்பிட்டோம்னா வெண்டைக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கும், கொலன்னு இருக்கும், அது சாப்பிட்லாம். ஜாதிக்காய் பொடி ஈவினிங் டைமில், அதாவது நைட் டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பால் கலந்து சாப்பிட்லாம். இது நான் சொல்கிறதுல இது ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சரியான தூக்கம் இருக்கணும். நிம்மதியாக தூங்கணும். ஒரு 8 ஹவராவது தூங்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிங்கனாவே ஆண்மை குறைபாடு வந்து மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ஆண்மை குறைபாடுன்றது ஒரு நோயாக நினைக்காம அது ஒரு குறைபாடுன்னு நினைங்க. கம்பங்கூழ் குடிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் குடிக்கிறாங்க, அது அதிக உஷ்ணம். கம்பங்கூழ் தான் குளிர்ச்சி. கம்பங்கூழ் குடிங்க ஆண்கள். இதெல்லாம் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மொட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும், உடல் குளிர்ச்சியாகும், மூலாதாரம் சூடு தனியும், பித்தம் தனியும், உஷ்ணம் தனியும். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா யானை நிறைஞ்சல் இருக்குல்ல, அது ஒரு 10 இலை எடுத்து ஒரு சொம்பு தண்ணியில் இல்லை 2 டம்ளர் தண்ணியில் இப்படி பிடிச்சி இப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொலன்னு ஆகிடும். அதை வடிகட்டி எடுத்து வச்சு அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிங்க. இதுவும் கிடைக்கலன்னா கீழே நல்லி வாரத்துக்கு 2 முறை மோரில் சாப்பிடுங்க. இதெல்லாம் உடல் குளிர்ச்சிக்கு, மூலாதாரம் சூட சரி பண்ணுறதுக்கு தான், சரிங்களா? இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே போதும். நிறைய கீரை, காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கோங்க. துவர்ப்பான பழங்களை எடுங்க, புளிப்பான பழங்கள் எடுக்க வேண்டாம்.
துவர்ப்பான பழங்கள்னால் என்னன்னு கேட்பீங்க. மாதுளை நல்லா துவர்ப்பாக இருக்கும், பிஞ்சில் சாப்பிட்டிங்கன்னா சரிங்களா, அது சாப்பிடுங்க. பழு சாப்பிட்டிங்கன்னா புளிப்பும் சேர்ந்து வரும். அதே மாதிரி கொய்யா எடுத்துக்கலாம், சப்போட்டா எடுத்துக்கலாம் சரிங்களா, நாவல் பழம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆலம்பழம் எடுத்துக்கலாம், அரசம்பழம் எடுத்துக்கலாம். இப்படி துவர்ப்பான பழங்கள், சப்போட்டா பழம் எடுத்துக்கலாம். இப்படி துவர்ப்பான பழங்களை நிறைய எடுக்கும்போது விந்தணுக்கள் குறைபாடு உங்களுக்கு மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். ஒருவேளை இதெல்லாம் எங்களால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மருந்து இருக்குது. இங்கே பாருங்கள் மருந்து இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேகியம். ரொம்ப அருமையாக வாசனை இருக்குது. இந்த லேகியத்தை காலை ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பால் குடிக்கலாம். இல்லைனா துவர்ப்பான பழச்சாறுகள் எடுக்கலாம். அப்படியும் கிடைக்கலனா தேங்காய் பால் எடுக்கலாம். அதுவும் கிடைக்கலனா நார்மல் வாட்டர் குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சரியாகி அபரிவிதமாக உடம்பில் ஆற்றல் உண்டாகும். ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும் இது. இதை சாப்பிடும்போது என்ன தான் நாடி நரம்புகள்லாம் நல்லா முறுக்கேறும், வலிமை பெறும். 72 நாடி நரம்பு முறுக்கேறும்னு சொல்லுவாங்களா, அது அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்திங்கனாக்கா பொடி. இந்த பொடி பார்த்திங்கனாக்கா பாலில் கலந்து சாப்பிட்ணும். இதை காலையில் நைட்டு 2 வேளை பாலில் சாப்பிட்லாம். கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், இல்லை கலந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, விந்து பையில் இருக்கிற கோளாறுகள் மட்டும் இல்லை, நாடி நரம்புகளை சரி பண்ணி டைமை இன்க்ரீஸ் பண்ணி உடலுக்கு ஆற்றலை கொடுத்து நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்தி நரம்புகளை வலிமையாக்கி சிறுத்து போயிருக்கிற நரம்புகளை சரி பண்ணும். இன்னொன்று ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்ல, நரம்புகள் பல்ஜாக இருக்குல்ல, அந்த நரம்புகளையும் சரி பண்ணும். அதே மாதிரி விந்தை நல்லா கெட்டியாக பண்ணும். இது ஒரு அற்புதமான மூலிகை பொடி. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, தடிமன் அல்ல, எழுச்சி அல்ல, சூம்பி போயிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றாங்கள்ல, அவங்க நிறைய இந்த கை பழக்கம் செஞ்சு வயது மூத்தவர்களோட தொடர்பு போட பழக்கங்களால் இந்த ஆண்குறி சிறுத்து போயிருக்கும். அதை திருப்பி நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியுமானா நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கும் மேலே வளர வைக்க முடியுமானா முடியாது. இப்போ என்னை எடுத்துக்கோங்க, நான் நிறைய கை பழக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆண்குறி சிறுத்து போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிறுத்து போன ஆண்குறியை திருப்பும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். தேவையான மருந்துகள், உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாற்றும் போது சரி பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் மேலே ஆசைப்பட்டனா தான் முடியாதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சிங்களா? அதுக்கு இந்த ஆயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வேலை செய்யும். இது தொடர்ந்து நான் சொன்ன இந்த லேகியம் எடுக்கணும், தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த பொடியை எடுக்கணும், சூரணம் எடுக்கணும், தொடர்ந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு வரும்போது இந்த ஆயில் தேவையான அளவு காலை இரவு உங்கள் ஆண்குறியில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு அந்த ஆண்குறி நீளம், தடிமன் நார்மலாக எப்படி ஃபஸ்ட்டில் இருந்துச்சோ அது மாதிரி ஆகும். ஆனால் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த மருந்துகளையும் எடுக்கும்போது தான், உள்ளுக்குள்ளே மருந்துகளை எடுக்கும்போது தான் நரம்புகள் வேலை செய்யும், நரம்பு நாளங்கள் வேலை செய்யும், தசைநார்கள் நல்லா இருக்கும், பலுவாகும், ஸ்ட்ரென்தன் ஆகும் சரிங்களா, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இப்படி அனைத்து பிரச்சனையும் சரியாகும். இந்த ஆயில் மட்டும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கேட்காது. இந்த ஆயிலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கு ஆண்குறி வளர்ச்சி இருக்கும், தடிமனாக இருக்கும், நீளமாக இருக்கும். உங்களுக்கே உங்கள் ஆண்குறியை பார்க்கும்போது உங்களுக்கே வசீகரமாக தோணும். ஏன்னா தாம்பதியன்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு சொல் தான். அதை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம். தாம்பதியம்ன்றது புனிதமானது தான். அப்போ இந்த தாம்பத்தியத்துக்கு ஏற்ற உணவுகளையும் சொல்லியிருக்கேன், வாழ்வியல் முறையும் சொல்லியிருக்கேன், மருந்துகளையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு உணவியல் முறை, வாழ்வியல் முறை மட்டும் போதுமா, இல்லை அதோடு சேர்த்து இந்த மருந்துகளும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. நல்லதே நினைப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.